பிள்ளைங்களுக்கு நம்ம முதல் படமாக நம்ம வந்து இயேசுவினுடைய பிறந்த படத்தை வந்து நம்ம காமிக்கிறோம். சரியா? முதல்ல பிள்ளைங்கிட்ட காமிக்கும் போது இதை இப்படிதான் காமிக்கிறோம். இயேசு வந்து பிறந்த படத்தை நம்ம காமிக்கிறோம். ஸோ இயேசுடைய பிறப்பை நம்ம கிறிஸ்மஸா கொண்டாடுறோம்னு சொல்றோம். ஆனா உண்மையாகவே கிறிஸ்மஸ் அப்படின்னா நம்ம உள்ளத்துல யார் பிறக்கணும்? இயேசு பிறக்கணும். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இன்னைக்கு வந்து வெளி தோட்டத்துல நான் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு கேக்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? ஜாலியா கொண்டாடுறோம். அது இல்லை உண்மையான கிறிஸ்மஸ். உண்மையான கிறிஸ்மஸ்னா என்ன? நம்முடைய உள்ளத்துல இயேசு பிறக்க வேண்டும். அதான் உண்மையான கிறிஸ்மஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரெண்டாவது பிக்சர் நீங்க பிடிச்சோம். ரெண்டாவது பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஏஞ்சல் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்குது. ஸோ ஏஞ்சல் வந்து யோசேப்புக்கு தரிசனமாகறாங்க, மரியாளுக்கு தரிசனமாகறாங்க, மெய்ப்பர்களுக்கு தரிசனமாகறாங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவர் பிறந்த பொழுது அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணாங்க. இல்ல, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் அப்படின்னு சொல்லி ஒர்ஷிப் பண்ணாங்க. ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆலயத்துல போய் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தொழுது கொள்ளணும். இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, ஏஞ்சல்ஸ் எல்லாம் மகிமைப்படுத்தினாங்க. ஸோ நம்ம ஆராதிக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துறோம், எனக்காகவே நீங்க பிறந்தீங்க ஆண்டவரே சொல்லி. ஸோ அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பர், ஒரு மெய்ப்பன் படம் இருக்கு. ஸோ மெய்ப்பன் வந்து என்னன்னா, அவர்கள் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா அறிவிச்சாங்க. ஸோ உண்மையான கிறிஸ்மஸ் என்ன அப்படின்னா, நீ போய் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும். இந்த காஸ்பலை நீ ஷேர் பண்ணணும். இயேசு உனக்காகவும் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்றது, அந்த காஸ்பல் சொல்றத, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஒரு ஆத்துமாவுக்காவது, உன்னுடைய ஒரு நண்பனுக்காவது உனக்காக இயேசு பிறந்திருக்கான்னு போய் என்ன செய், சொல்லு அப்படிங்கிறத இந்த மெய்ப்பன் படத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இந்த செய்தியை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். அடுத்து சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் வந்து என்ன பண்ணாங்க? அவர்கள் வந்து ரொம்ப அறிவு நிறைந்த ஞானிகளா இருந்தாங்க. ஆனாலும் அவர் வந்து ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்கன்னா தேடி வந்து அவங்க வந்து வெள்ளை போளம் அப்புறம் வர்க்கங்கள்லாம் கொண்டு வந்து அவரை வந்து தொழுது கொண்டாங்க. ஸோ கிவிங், இயேசுக்காக கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ கொடுத்து பணிந்து கொண்டாங்க. இன்னைக்கு நம்மளும் இயேசுவுக்காக நேரத்தையும் பணத்தையும் திறமையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மெட்டீரியல் மூலமா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம சொல்லலாம். கொடுக்கறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். ஸோ கடைசியா இருக்கிறது ஸ்டார். இந்த ஸ்டாரை வந்து நட்சத்திரம் வந்து சாஸ்திரிகளுக்கு வழி காமிச்சது. அதே போல நம்ம வந்து பரலோகம் நரகம்ங்கிற ரெண்டு வழி இருக்குது. இந்த ரெண்டு வழியில நம்ம என்ன பண்ணணும்? சரியான வழி காமிக்கிறவங்களாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும்.